கடவுள் அனுக்கிரகம் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு அதிர்ஷ்டமான வாகன எண் தேர்வு செய்வது எப்படி அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வந்து பார்க்க போறோம். நீங்க நினைக்கலாம், வாகனம் நல்ல அமைப்புல இருக்கணும்னா வாகன எண் தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். நிச்சயமாக. ஏன்னா நான் நடைமுறையில பல பேருக்கு நான் கன்சல்டேஷன் கொடுக்கும்போது வருவாங்க, சில பேர் நான் தொடர்பு கொண்டு பேசுவாங்க. புதுசா வாகனம் என்பது எடுக்க போறேன், 2 வீலர் எடுக்க போறேன், 4 வீலர் எடுக்க போறேன், என்னென்ன விஷயங்கள் டீட்டெயில் அடுத்த கட்டம் நம்ம பேசும்போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வண்டி வச்சிருந்தேன் சார், 2 வண்டியும் வாகன விபத்துல சுத்தமா பழுதடைஞ்சிருச்சு, அதனால அது கொஞ்சம் சரி பண்ணி அதை கொடுத்துட்டு வேற ஒரு வண்டி வாங்கலாம்னு பிளான் பண்றேன்னு சொல்லுவாங்க. அவங்க நான் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஜாதகத்துக்கும் அந்த ஏற்கனவே ஒரு நம்பர் வச்சிருந்தாங்களே, 2 வெஹிக்கிள் வச்சிருந்தாங்க, அந்த 2 வெஹிக்கிளோட நம்பருக்கும் டோட்டலா வந்து பிரச்சனை தரக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் எந்தெந்த என்ன ஒரு வாகனம் வச்சிருக்கிறாங்கன்னா நிறைய விதமான ப்ராப்ளங்கள் கொடுக்கலாம். சில பேருக்கு அந்த வண்டி அடிக்கடி விபத்துகள் கொடுக்கலாம். சில பேருக்கு அந்த வண்டிகள் மூலமாக உயிர் அபாயங்கள் ஏற்பட்டும் இருக்கலாம். இல்ல அந்த வண்டி வாகனத்தினாலே நிறைய செலவு என்பது வைத்திருக்கலாம். இது போல நிறைய விதமான காரணங்கள் இருக்கும். இந்த வாகனம் என்பது அந்த மனிதர்களுக்கு ஒரு எமோஷன். சில பேர் சொல்லுவாங்க, அந்த வண்டி வந்ததுனால தான் என் லைஃப்ல எல்லாம் மாற்றம் ஏற்பட்டுச்சு, வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு, ஒரு மேரேஜ் நடந்துச்சு, குழந்தை பிறந்தது, இது போல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வாகனம் என்பது அந்த வாகனத்துடைய நம்பர் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதாவது நீங்க சின்ன விஷயமா தான் நினைக்கலாம், அந்த வாகனத்துக்கு அந்த நம்பருக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கலாம். நிச்சயமா இந்த உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு என்பது இருக்கு. இப்ப மனிதனுடைய உடம்பே எடுத்துங்களேன், நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த மனிதனோட தலையில இருக்கக்கூடிய மூளையில தான் அந்த உயிர் என்பது இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே போலதான் வாகனத்தோட உயிராற்றல் என்பது அந்த வாகனத்தோட எண்ணெய் தான் அடங்கி இருக்குது, நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப அப்படிப்பட்ட எண்ணெய் எப்படி தேர்வு செய்யறது கட்டாயம் கவனமாக இருக்கணும். ஒரு உதாரணத்தை மட்டும் நான் ஸ்டார்டிங்ல சொல்லி ஆரம்பிச்சிடறேன். ஒருத்தர் நம்மளுக்கு தொடர்பு கொண்டு பேசினார், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாரு. சார், வண்டி ஒரு புதுசா ஒரு வண்டி என்பது எடுக்க போறேன், 4 வீலர் என்பது எடுக்க போறேன், கொஞ்சம் நம்பர் சூஸ் பண்ணி கொடுங்க சார், உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், உங்களோட பதிவு எல்லாம் யூடியூப்ல பார்த்தேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி ஏதாவது வெஹிக்கிள் வச்சிருக்கீங்களா சார், அதோட நம்பரை சொல்லுங்க அப்படின்றத கேட்டுட்டு யாரோட பேர்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய பேர்ல தான் சார், அந்த விஷயம் மட்டும் தான் சொல்லியிருந்தாரு, வேற எந்த தகவலும் சொல்லல. இப்ப அவருடைய வாகனம் என்ன நான் கேட்டிருந்தேன். அவரு என்ன 2 வண்டி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி 2 வீலர் ஒன்று வச்சிருக்காரு. அதோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா TN 61 CZ. இது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பரு. நான் அது கொஞ்சம் பிரைவசி கருதி 2 நம்பரை விட்டுட்டேன், கடைசி நம்பர் மட்டும் 3ன்றதே முடியும். 4 வீலர் வச்சிருக்கிறாரு. அந்த 4 வீலரும் TN 77 AT சீரியஸ். அதே போல இது ஒரு 4 டிஜிட் நம்பர். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 மட்டும் வருது, 23 என்றமே எடுத்துங்களேன். இந்த 2 நம்பர் நான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். எக்ஸ் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. கடைசிக்கிற 4 நம்பர் கூட சில பேர் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்படி கிடையாது. வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, கடைசி நம்பர் மட்டுமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க, ஃபுல்லா தான் என்பது பண்ணுவாங்க. இல்ல ஒரு நம்பருக்கு உங்களை ஒரு நம்பர் கேட்கறாங்க, பார்க்கிங் வந்து விடுறீங்க, கடைசி 4 நம்பர் மட்டுமா பண்றாங்க, ஃபுல்லா தானே பண்றாங்க. அப்ப எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். நியூமராலஜினால எண் மட்டும் எழுத்து சேர்ந்ததுதான். இது நம்ம இப்ப ஏன்னா Tக்கு ஒரு நம்பர் இருக்கு, Nக்கு ஒரு நம்பர் இருக்கு, Cக்கு இசட்டுக்கு எல்லா ஆல்பபெட்டுக்கு எல்லாத்தையுமே ஒரு நம்பர் இருக்கு. இது நம்ம எல்லாமே போட்டு டோட்டலா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். இதை நான் அனலைஸ் பண்ணி பார்த்து வச்சதுனால நான் போடுறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 வரும், ஃபைனலா 3ன்ற மாதிரி வரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 வரும், ஃபைனலா 4ன்ற மாதிரி வரும். சரிங்களா? இப்ப இந்த 3ஆம் நம்பர் என்பது குருவுடைய நம்பர், இந்த 4ஆம் நம்பர் என்பது ராகுடைய நம்பர். நான் எப்பயுமே அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். எனக்கு ஒரு பழக்கம், ஒரு மொபைல் வெஹிக்கிள் நம்பர் கன்சல்டேஷன் கேட்க வராங்க, இல்ல போகும்போதே நிறைய வெஹிக்கிள் எல்லாம் பார்ப்பேன். ஒரு வெஹிக்கிள் கண்டிஷன் பார்க்கலாம், அந்த கண்டிஷனுக்கு தகுந்த அந்த நம்பர் எப்படி இருக்குது. இல்ல ஒரு வெஹிக்கிள் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த நம்பரை அனலைஸ் பண்ணி பாக்குறது. நியூஸ்ல மீடியால எவ்வளவு வெஹிக்கிள் நம்ம வந்து பார்த்திருப்போம். இது போல என்னோட மைண்ட் செட் ஒரு அனலைஸ் மைண்ட் செட். அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எந்த நம்பரை எடுக்கணும், இந்த நம்பர் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பதிவுலாம் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். அதனுடைய அடிப்படையில இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது குருவுடைய நம்பர், ராகுடைய நம்பர் என்பது இருக்கு. அவர் ஜாதகம் நான் செக் பண்ணி பார்த்தேன். அவரோட ஜாதக கட்டம் எப்படி இருக்குதுன்னா, அவருக்கு வந்து என்ன லக்கணம் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கும்ப லக்கணம், கும்ப லக்கணக்காரர், லக்கணத்திலே சந்திரன் கேது, அதே போல இந்த இடத்துல செவ்வாய், 5ஆம் பாவத்துல சூரியன் சுக்கிரன், இந்த மாதிரி புரிஞ்சுங்க. இந்த இடத்துல புதன் குரு, புரிஞ்சுங்களா? இது சனி ராகு, இது சனி ராகுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம செக் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 நவகிரகத்தையும் நான் வந்து போட்டுட்டேன். இப்ப குரு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 2 11ஆம் அதிபதி. குரு வந்து பாத்தீங்கன்னா 2 11ஆம் அதிபதி எங்க இருக்காரு?
லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். யாரோட சேர்க்கப்பட்டிருக்காரு? 8ஆம் அதிபதியான புதனோட சேர்க்கப்பட்டிருக்காரு +8. இப்போ ஆட்டோமேட்டிக்கா 8ஆம் பாவனாலே விபத்து அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் பாவம் 4ஆம் பாவம் தானே வாகனம். இப்போ வந்து இந்த பாவம் தான் வந்து வாகனம். இந்த ஒரு பாவத்துக்கு 8 12ஆம் பாவம் அந்த பாவத்தை கெடுக்கும். இப்ப இந்த 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் என்பது லக்னத்துக்கு 11ஆம் பாவம். அப்ப இந்த 11ஆம் அதிபதியா தான் குரு இருக்கிறார். அப்ப இந்த குருவுடைய நம்பர் தான் 3ஆம் நம்பர் வச்சிருக்கிறார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே வச்சு இந்த 2 வீலர் ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டிருக்கா சார் நம்ம கேட்டிருந்தேன். ஆமா சார், அந்த வண்டி வச்சிருந்தேன், அந்த வண்டி விபத்து தான். அந்த வண்டியை வச்சிருந்த காலகட்டங்கள் ஃபுல்லாவே எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்த பிரச்சனைகள் கொடுத்துச்சு. காரணம் 6ஆம் பாவம் தொடர்பு என்பது ஏற்பட்டுச்சு. சரி, 2ஆவது நம்பர் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து 4ஆம் நம்பர் ராகுடைய நம்பர் என்பது இருக்கு. ராகு எப்படி இருக்கு பாருங்க. ராகு சனி காம்பினேஷன்னாலே கொஞ்சம் கவனமாக இருக்கும். சனி என்பது கனரக வாகனங்களை குறிக்கக்கூடியது. ராகு சனி என்பது ஒரு பேட் காம்பினேஷன். அப்ப அந்த காம்பினேஷனுக்கு உண்டான ராகு ஒருத்தவங்க ஜாதத்துல இருக்கும்போது ராகு நம்பர் 4ஆம் நம்பர் வைக்கும்போது பிரச்சனைகள் கொடுக்கும். சில நேரத்தில் சில விதிவிலக்கு இருக்குது. ராகு நம்பர் 4 வைக்க கூடாதுன்னு கிடையாது. இவ ஜாதத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. ராகு வந்து லக்னத்துக்கு 7, சனி வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி பிளஸ் காம்பினேஷனு, செவ்வாயோடைய 4ஆம் பார்வை இந்த சனிக்கு என்பது விழுது +4. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 4, 7, 12ஆம் பாவம் தொடர்பு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வாகனம் சம்பந்தப்பட்டவை இதுவும் பிரச்சனை. 12ஆம் பாவம் நிறைய செலவுகள். இந்த வண்டி நிறைய செலவுகள் வச்சுட்டே இருந்துச்சு சார். ஆமா சார், அது விபத்து ஏற்பட்டுச்சுன்னு ஒரு 4 வீலருக்கு அப்புறம் வாகனம் அடிஷனலா அது வாகனத்துல இருந்தே நிறைய விதமான செலவு மன செலவு. 12ஆம் பாவமே விரயம், பண விரயத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப இது எல்லாம் எப்படி சார் செக் பண்ணி சொன்னீங்கன்னா நம்பர் தான். உங்க நம்பர் நீங்க வச்சுக்கூடிய வெஹிக்கிள் நம்பர் முன்னாடி பாஸ்ட்ல வச்ச வெஹிக்கிள் நம்பரும் உங்க ஜாதகத்துக்கும் காம்பர்டபிளா இல்ல சார். அதனாலதான் இந்த பிரச்சனைகள். அதனால உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டு இப்ப புது நம்பர் எடுக்கணும்ன்றதுக்காக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பொதுவாகவே சில நம்பர்கள் தவிர்த்திருக்கு. இந்த ரிசர்ச்ல வந்து பார்க்கும்போது சில நம்பர்கள் பொதுவாக ஒரு சில பிரச்சனைகள் தருவதை நான் வந்து கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப 100ன்னு வருது, இல்ல ஃபேன்சின்னு எடுத்துப்பாங்க, இல்ல 101, இல்ல 102, இல்ல 108. இதெல்லாம் எமர்ஜென்சி நம்பர்ஸ். நிறைய விதமான பிரச்சனைகள் நான் நடைமுறையில் தரக்கூடியதை பார்த்துருக்கிறேன். சப்போஸ் இது நல்ல அமைப்புல இருக்குதுன்னா டோட்டலா அனலைஸ் பண்ணி பார்த்து அந்த நம்பருக்கு உண்டான பிளான ஜாதகத்தில் நல்ல அமைப்புல இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அப்ப இதையும் தவிர்த்துடலாம். அதே போல சில நம்பர் 48, 84, 87, 37, இல்ல 37, 11. இப்ப ஏன் இது 37 சொல்றேன்னா 4ஆம் பாவம் ஜோதிடத்துல வாகனம். இந்த 4ஆம் பாவத்துக்கு 4, 8, 12ஆம் பாவங்களா வரும். 3, 7, 11. அதனால இதையும் இது நம்பர்ஸ் எல்லாம் தவிர்த்தா பெஸ்ட். ஓகேங்களா? இது வைக்கணும்னா நம்ம டீட்டெயிலா ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்த்துற ஒரு விஷயத்த பண்ணாதான் கரெக்டான ஒரு அமைப்புல இருக்கும். அப்ப நம்பரை நம்ம சூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் கவனமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் நிறைய நம்பர் காம்பினேஷனா இருக்கு. அதெல்லாம் தனியா நம்ம இந்த பதில அடைக்க முடியாது. சரி, அடுத்து இப்ப ஒரு விஷயம் பாக்குறீங்க. இப்போ நம்பர் என்பது எடுக்க போறீங்க. இப்போ நம்பர் வந்து எந்த ஆர்டர்ல இருக்குன்னா, உதாரணத்துக்கு தமிழ்நாடுனா TN அப்படின்னு வரலாம். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஏதாவது வரலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பபெட் வரும். அதுக்கப்புறம் ஒரு டிஜிட்ல இருந்து ஒரு 4 டிஜிட்டுக்குள்ள நம்பர் என்பது வரும். இப்ப இந்த ஃப்ரண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டை வந்து குறியீடாக சொல்லக்கூடியது. தமிழ்நாட்டை குறிக்கும். சில நேரங்கள் நிறைய போட்டு KL போட்டிருக்கோம், அது கேரளாவை குறியீடாக சொல்லக்கூடியது. MH போட்டிருக்கோம், மகாராஷ்டிரா சொல்லக்கூடியது. PY போட்டிருக்கோம், பாண்டிச்சேரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. இந்த நம்பர் அடுத்ததா இருக்கக்கூடிய நம்பர் RTO. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய RTOs இருக்குல்ல, அதை சொல்லக்கூடியதுதான் இங்க வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ஆல்பபெட் வரும். இந்த ஆல்பபெட்ன்றது இந்த நம்பரை மட்டும் மறுபடியும் கண்டினியூட்டி பண்றதுக்காக நிறைய நம்பர் உருவாக்கம் பண்றதுக்காக இந்த ஆல்பபெட் என்பது போடுவாங்க. அது சிங்கிள் ஆல்பபெட் வரலாம், டபுள் வரலாம், ட்ரிபிள் வரலாம், இப்படி வேணா வரும். அதுக்கப்புறம் 4 நம்பர். இதை நம்ம டோட்டலா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஆல்பபெட்டுக்கு நம்பர் போடணும், அதே போல இங்க இருக்கிற ஆல்பபெட்டுக்கு நம்பர் போடணும், இங்க இருக்கிற நம்பர்ஸையும் டோட்டலா எழுதிக்கணும். இந்த 4 நம்பரையும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் போட்டு 4 நம்பரோ 3 நம்பரோ 2ஓ 1 டோட்டலா போட்டு டோட்டலா என்ன ஃபைனல் டிஜிட் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அந்த நம்பருக்கு உண்டான பிளான், எக்ஸாம்பிளுக்கு 1 வருதுன்னு வச்சுங்களேன். இந்த 1 வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நம்பர். அப்ப இந்த சூரியனுடைய நம்பர் ஒரு டோட்டல் நம்பர் வருது போல அந்த லக்கி நம்பர் நம்ம தேர்வு செய்ய வேண்டியது இருக்கும். இப்ப இவரோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்பர் லக்கா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்பது நல்ல அமைப்பு, உயிர் அபாயங்களை கொடுக்காது. வாகனம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாவத்துக்கு 2ஆம் வீடு. அப்ப சூரியனுடைய நம்பரான 1ஆம் நம்பரும் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 4, 9ஆம் அதிபதி. அப்ப சுக்கிரனுடைய நம்பரான 6ஆம் நம்பர் ரெண்டுமே லக்கி நம்பர் எடுத்துக்கலாம். இவருக்கு ஃபர்தரா நான் நம்பர் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சீரியஸ் சொல்லியிருந்தாரு, ஃப்ரெண்ட் சீரியஸ் எந்த நம்பர் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாரு. அந்த இடையில 1, 6 டோட்டல் வருவது போல அனலைஸ் பண்ணி டீப்பா அனலைஸ் பண்ணி வச்சு கொடுத்தேன். இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்கக்கூடிய
நிலைமை என்பது இருக்கு. அந்த உதாரணத்தை தான் போடுறேன். அப்ப நம்ம டோட்டலா அனலைஸ் பண்ணி பார்த்து ஜாதக ரீதியா எந்த பிளானட் வந்து இப்ப வாகனம்னாலே 4ஆம் பாவம், இந்த பாவத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பாவங்கள் என்பது 1, 2, 4, 6, 10 இந்த பாவங்கள் தான் சப்போர்ட்டிவான பாவம். இந்த பாவத்தை தொடர்பு கொண்டு எந்த கிரகம் மகத்துவமான அமைப்புல இருக்கு, நல்ல ஸ்தான பலம் பெற்று லக்ன சுபர்களின் தொடர்பு பெற்று இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக அந்த கிரகத்தோட எண்ணை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். இதற்கு நேர்மாறாக இந்த லக்னத்துக்கு இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் தவிர்த்துருங்க, இந்த லக்னத்துக்கு இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் வந்து தவிர்த்துரு. கிரகம்னா அந்த கிரகத்தோட நம்பரை வந்து தவிர்க்க வேண்டியது இருக்கும். அப்படி தவிர்த்துட்டு மற்ற கிரகத்தை ஓரளவுக்கு நம்ம வந்து பிரச்சனைகள் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம பண்ணும் பட்சத்துல அந்த வாகனத்துல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா நல்லபடியா போறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இது எல்லா வீலருக்கும் பொருந்தும். 2 வீலரு, 4 வீலரு, பஸ், டிராக்டர், இல்ல லாரி, டிராவல்ஸ் வச்சுட்டு எல்லாருக்கும் நான் வந்து வெஹிக்கல் நம்பர், லக்கி நம்பர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம். அப்ப எல்லாத்துக்கும் கன்சல்டேஷன் ப்ராப்பரா தொடர்பு கொண்டு பேசிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து கன்சல்டேஷன், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். அந்த கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோலையும் என்பது கொடுத்துருக்காங்க. மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்களிடம் இதை விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோபாத்கன். நன்றி, வணக்கம்.